இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். சுரேஷ் வந்து கேஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது கேஸ் கொடுக்க வந்தவங்க வந்து சொல்கிறாங்க, இவர் என்னை ரொம்பவே அடிக்கிறாரு, என்னால் அந்த அடி வாங்க முடியல, அதனால தான் என்ன கோவப்பட்டேன், அவ்வளோதான், மற்றபடி இவர்கிட்ட வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ என்கிட்ட எதிர்த்து பேசுவா, இதுக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னுட்டு இங்கே வந்துட்டா அப்படின்றாங்க. அவங்க ரிட்டன் அடிச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, அவள் எப்படி என்ன அடிப்பா, அதெல்லாம் அடிக்க மாட்டா அப்படின்றாங்க. இப்போல்லாம் பொண்ணுங்க வேறு மாதிரி இருக்காங்க, அது உனக்கு இன்னும் தெரியல அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அமைதியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கேருந்து சமாதானமாகி போயிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. சார் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டார், இதே மாதிரி இருந்தார்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. மலர்கிட்ட கேட்குறாங்க, சாப்பாடு இருக்கா அண்ணி அப்படின்றாங்க. இருக்குது, போய் உட்காரு சுரேஷ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் போயிட்டு உக்காந்த உடனேயே அவங்களோட அம்மா வந்து மதியம் கூப்பிட்றாங்க. சமைச்சு வச்சுட்டா போதுமா, பரிமாறுறது இல்லையா, பரிமாறு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. சுரேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சுத்தமாக சாப்பாடு சரியில்லை, என்ன சாப்பாடுன்னு செஞ்சிருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. மலர் வர ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு நல்லா வேலைன்னு சொல்லிடுறாங்க. சுரேஷ் வந்து எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உன்னோட சாப்பாடு பிடிக்காமனா அவன் எழுந்து போயிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே மதி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.